தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சமீபத்திய சென்சேஷனல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இணைந்து உருவாக்கிய திரைப்படம் தான் கூலி. இந்த படம் பாத்தீங்கன்னா அண்மையில ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்கவே நல்ல விமர்சனங்களை பெற்று வந்தது. படத்துல சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌபின் ஷாகீர், அமீர் கான், உபேந்திரா அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருந்தாங்க. ஆகையால படத்திற்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இவங்க அனைவரையுமே தாண்டி அனிருத் இசையமைக்க கிரீஸ் கங்காதரன் அவர்கள் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவுமே பண்ணிருக்காரு. படத்தையுமே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா படத்திற்கு ஏகப்பட்ட பில்டப் கொடுக்கப்பட்டது. அந்த பில்டப்பையுமே தாண்டி படம் வசூல்ல ஒரு படி மேலே சென்றுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆகி 2 வாரங்களை கடந்த நிலையில இன்றளவுமே பல திரையரங்குகள்ல இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கா. மற்ற மாநிலங்களிலுமே இந்த திரைப்படம் நல்ல வசூலை பெற்று வருவதால இன்னும் ஒரு சில திரையரங்குகள் இந்த படத்திற்காக ஒதுக்கியிருக்காங்களா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த திரைப்படம் தமிழகம் தாண்டி தெலுங்கு ஸ்டேட்டிலுமே இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா பதிவு பண்ணிருக்கா. தெலுங்கு ஸ்டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா அவர்கள் நடித்திருந்தாரு. சோ அவருக்கு அங்க எந்த அளவிற்கு மார்க்கெட் இருக்கோ அதே அளவிற்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்குமே இருக்கு. ஆகையால இந்த திரைப்படம் தெலுங்கானாவில கிட்டத்தட்ட 80 கோடி வசூல் பண்ணிருக்கா. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஆகையால இதனை தலைவர் ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க.